வணக்கம். அன்புமணி என்கின்ற மகாநடிகன் அப்படின்னு தலைப்பு இல்லையா? ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு சும்மா கச்சேரி களை கட்டுதுங்க. சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தி புலம்ப வச்சுட்டு, அவர் கட்சி அவர்கிட்டருந்து ஆட்டியை போட்டு அவரை வயிற்றுல வாயில் அடிச்சா லபோ தீபன் கத்த வச்சுட்டு, பொது மேடைகளில் என்னமா நாடகம் நடிக்கிறாருங்க. ராமதாஸ் எங்கள் குலசாமி, அவர் ஒரு தேசிய தலைவர், போராளி அப்படின்னுலாம் புகழ்ந்துட்டு அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவோம், அதுதான் நமது முதல் வேலை என்றார். அவர் லட்சியத்தை நிறைவேற்றது இருக்கட்டும், முதல்ல அவர் சொன்ன வார்த்தை கேட்குறீங்களா நீங்கள்? என்ன தான் வார்த்தை காட்டுக்கா போக சொன்னார், கட்சி விட்டு வெளியே போக சொன்னாரா? செயல் தலைவராக கொஞ்ச நாளைக்கு 2 வருஷம் இரு, கட்சியை பழைய அளவுக்கு மாற்றிட்டு பழைய மாதிரியே ஒரு வெற்றி கூட்டணியாவோ இல்லை அங்கீகாரம் உள்ள கட்சியாவோ சின்னம் உள்ள கட்சியாவோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீயே மூட்டை கட்டி எடுத்துன்னு போ, உனக்கு தானே வரப்போகுது. ஜிகே மணி பையனோ இல்லை காடுவெட்டி குருமகனோ அடைய போனோம், உனக்கு தான் கட்சின்னு அவர் தெளிவாக சொல்கிறார், முடிசூட்டவனே சொல்கிறாரு. அதை கூட கேட்காம ஏட்டிக்கு போட்டியா நீயா நானான்னு தனக்கு வாழ்வளித்த தந்தை தனக்கு பதவி கொடுத்தவரே அல்லாட வைக்கிட்டு மேடையில் என்னம்மா சீன் போடுறதுன்றாங்க. அப்பா அப்பா அப்பா, கேட்குறதுக்கு ஒரு என்னமோ ஒரு மிகச்சிறந்த மகன் மாதிரியும் பாசமான மகன் மாதிரியும் அவர் மிகச்சிறந்த தந்தை மாதிரியும் அவர் இன்னும் மறைஞ்ச தலைவருக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி அப்படி ஒரு புகழஞ்சலி செலுத்துகிறார். ஆனால் அவருக்கு எதிராக தான் கூட்டம் போடுறாரு. ஆனால் அவருக்கே அப்படி ஒரு புகழை புகழ்கிறார். கேட்குறவங்களுக்கே ஆச்சரியமாகும். அவர் ராமதாஸுக்கு தான் அதிக கோபம் வருது. என்னை தூக்கி எறிஞ்சிட்டு என்னுடைய சிலைக்கு மரியாதை செலுத்தி மக்கள்கிட்ட எப்படி ஒரு ரீச் ஆகணும்னு பார்க்குறாங்க பாருங்க. என்ன ஒரு யூத்தாக இருக்கிறவங்களுக்கு என்ன அர்ஜென்ட்டு? இப்போ கலைஞரும் தலைவராக இருந்தார். நடமாடி இருந்தவர் வீல் சேரில் உக்காந்து அதுக்கப்புறம் இன்னும் மேலே போய் காது கேட்காம பேச்சு வராமல் இருந்தால் கூட தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு மேலே அவர் சுயநினைவே இல்லை. அப்போ கூட ஸ்டாலின் செயல் தலைவராக தான் இருந்தார், கலைஞர் தான் தலைவராக இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு தான் அவர் தலைவரானார், முதல்வரானார். அதுதானே நாகரிகம். ஆனால் இவர் முறையாக வளர்ந்து வந்த ஒரு தலைவர் கிடையாது, திணிக்கப்பட்ட ஒரு தலைவர். அதாவது அவருடைய தந்தை தன் மகனுக்கு தன்னுடைய இடத்த கொடுத்துட்டார். அதனால் இவர் கிரவுண்ட் லெவலில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை. ராமதாஸை எதிர்த்து இவர் அரசியல் பண்ணால் வாக்காளர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, ஆனால் நிர்வாகிங்க கூட இருப்பாங்க. அதனால் ராமதாஸை விட்டு கொடுக்காம அவரை தூக்கி வச்சு பேசுகிறாரு. இது என்ன ராஜதந்திரம்ப்பா, என்ன சொல்கிறது இது? இவருக்கு தலைவர் பதவியே ஒரு குறுக்கு வழியில் தான் கிடைச்சிது. இவர் வரும்போதே சின்ன ஐயா பட்டத்தோடு வந்தார். அவர் பெரிய ஐயா, இவர் சின்ன ஐயா. அது என்ன ஜமீன்தார் பட்டமா என்னன்னு தெரில. அதில் வேறு கட்சிக்காரங்களாம் அந்த காலத்தில் ஒரு நகைச்சுவை எழுதி வச்சாங்க. அவங்களுடைய கட்சி அலுவலகத்தில் சின்ன ஐயாவின் 10 கட்டளைகள் அப்படின்னுலாம் எழுதி வச்சுருந்தாங்க. கட்சி தலைவர் பதவிக்கு குறுக்கு வழியில் வந்த மாதிரி முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதுவும் குறுக்கு வழியிலே அடையணும்னு ஆசைப்பட்டால் எப்படி? அதுக்கு உண்டான உழைப்பு வேணும், எல்லாருக்குமான தலைவராக வரணும், பல மக்கள் விஷயங்களை மக்களுக்காக போராடணும். அதாவது ஒரு நேர்மையான கொள்கைகளை முன்னெடுத்து போராடணும். உங்கள் வழியெல்லாம் எப்பயுமே வேறு வழியில் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவுக்கே அச்சுறுத்தலாக்கிற ஒரு விஷயங்களுக்கெல்லாம் துணை போகிறீங்க. என்றைக்காவது நீங்கள் சுயநலம் சார்ந்த அரசியல் தான் பண்ணுறீங்க. என்றைக்காவது பொது விஷயங்களுக்காக உங்கள் கூட்டணியும் உங்கள் கொள்கைக்காக கூட்டணி நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டான கட்சியோடு தான் கூட்டணி வைப்பீங்க. பேச்சு வேறு, கொள்கை வேறு, செயல்முறை வேறுன்றது தான் உங்கள் சித்தாந்தமே. எப்படி மக்கள் நம்புவாங்க? நீங்கள் எல்லோருக்குமான தலைவரா? குறிப்பிட்ட சாதியை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு எல்லாரையும் ஆளணும்னு நினைக்கிறது என்ன நியாயம்? முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சா அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்து அதுக்கு உண்டான பயணத்தை போய் உங்களுடைய மக்கள் செல்வாக்கை ஈர்க்கணும். அதுக்கு உண்டான நேர்மை இருக்கணும். முதல்ல பொதுவாக நல்லபடியாக பேசணும். ஆனால் பேச்சில் ஒரு நேர்மை இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வன்னியர்களின் எதிரி திமுகன்னு வாய் கூசாமல் சொல்கிறாரு. திமுக வன்னியர்கள் எதிரியா? போராட்டம் நடத்தும் போது 21 பேர் சுட்டு தள்ளினது எம்ஜிஆர் ஆட்சியில். அவர் எம்ஜிஆர் ஆட்சியில் அத்தனை பேரும் வழக்கும் போட்டு வச்சுருந்தார். அது அவரை குறை சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய போராட்டத்தை அடக்க வேண்டியது அவர் முதலமைச்சர் கடமை தான். எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் தனியாக போய் கேட்டால் எதை வேணாலும் கையில் இருக்கிறது கொடுத்துருவாராம். ஆனால் போராட்டம் மிரட்டி அவர்கிட்ட ஜெயிக்க முடியாது. அது ஆசிரியர்களாகட்டும், மன்னிர் போராட்டம், எந்த விவசாயிகள் கூட மின்கட்டண போராட்டம் நடத்தி கூட அவர் மிரட்டி எந்த காலம் ஜெயிக்க முடியாது. ஜெயலலிதாவும் அதே மாதிரி தான். ஆட்சிக்கு வந்த கலைஞர் எல்லா கேஸும் வாபஸ் வாங்கி நீங்கள் கேட்ட இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. அவர் எதிரியா உங்களுக்கு? மணிமண்டபம் கட்டினாங்க, அத்தனை பேருக்கு பென்ஷன் கொடுத்தாங்க. எப்படி எதிரி ஆகிடுவாங்க? ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை டைவெர்ட் பண்ணி தவறான பிரச்சாரம் செய்கிறது தப்பு இல்லையா?
நேர்மை வேணும், உழைப்பு வேணும். முதலமைச்சர் பதவி எல்லாருக்குமான ஒரு உரிமை தான், ஆசைப்படுறது தப்பில்லை. ஆனால் அதுக்கு உண்டான உழைப்பும், முயற்சியும், நேர்மையும் வேணும். மக்களை கவரணும். குறிப்பிட்ட ஒரு சங்கம் நடத்திட்டு ஜாதிக்காக கட்சி நடத்திட்டு எல்லாருக்காக முதல்வர் நினைக்கிறது என்ன நியாயம்? முதலமைச்சர் ஆகணும், கையெழுத்து போடணும், தினம் தினம் கையெழுத்து போடணும் ஆசைப்படுறது தப்பில்லை. அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும். அதுதான் முறை. சரி, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.